மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் லூஸ் ஆகும். எஸ். ஸோ எவ்ரி இயர் ஒரு 1000 பீப்புள் வந்து ஃபெயில் ஆகுறாங்க எக்ஸாமில். அவங்க படிக்காதனால ஃபெயில் ஆகலை, பட் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறதுனால தான் அவங்க ஃபெயில் ஆகுறாங்க. ஓகே, போன வீடியோவில் நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் எக்ஸாம் எழுதும் போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போனோடனே ஹால் சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் எழுதும் போது ஃபுல்லாக அந்த 3 ஹார்ஸும் நீங்கள் ரொம்ப அவேர்னஸோடு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது 5 things பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ரஷிங் த்ரூ த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னே அந்த பதட்டத்தில் எல்லோரும் வந்து அப்படியே ஸ்கிம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ ஒரு இதுக்கு 2 வாட்டி ரீட் பண்ணிடுங்க. ஆன்சர்ஸ் எழுதுகிற முன்னாடி யோசிச்சு எழுதுங்க. இப்படி பண்ணிங்கனாலே நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். செகண்ட் மிஸ்டேக், புவர் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அழகாக பொறுமையாக எழுதுவாங்க. அண்ட் அட் த லாஸ்ட் ரொம்ப கிறுக்கி எழுதிட்டு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தான் ப்ரீ பிளான் பண்ணிடணும். இந்தந்த கொஷின்ஸ்க்கு இவ்வளோ நேரம் தான் எடுத்துக்கணும், 1 மார்க்ஸ் 15 minutesல முடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக எழுதிடலாம். தேர்ட் மிஸ்டேக், மெஸ்ஸி பேப்பர் ப்ரெசன்டேஷன். நிறைய பேர் எல்லா ஆன்சரும் கரெக்டாக எழுதிடுவாங்க, பட் அவங்களுக்கு மார்க்ஸ் கம்மியாக தான் வரும். ஏன்னா அவங்களோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்கள் மார்க்ஸ் பூஸ்ட் ஆகும். ஸோ எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் டக்குன்னு பார்த்துடலாமா? மேக்ஸில் ஃபார்முலாஸ், சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே பாக்ஸ் போட்டுருங்க. ஸோ அது ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் தென் நியூ கொஷின்ஸை நியூ பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது, அதில் நியூ கொஷின் ஸ்டார்ட் பண்ணுன்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மோஸ்ட்லி எப்படி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும்னா கீ பாயிண்ட்ஸாக எழுதணும். லைக் பேராகிராஃபாக எழுதாமல் ஸ்மால் பாயிண்ட்ஸாக எழுதணும். கீவேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் போட்டுருவாங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அது ஓவர் ரைட்லாம் பண்ணாமல் ஒரு பென்சிலை வச்சு சின்னமாக ஒரு கோடு போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். ஃபோர்த் மிஸ்டேக், ஸ்டக் இன் அ கொஷின். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் தெரியாட்டி அதுலேயே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதை லாஸ்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் தெரிஞ்ச கொஷின் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபிஃப்த் மிஸ்டேக், சில்லி மிஸ்டேக்ஸ். இது எல்லாரும் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ மேஜராக என்னென்ன சில்லி மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படின்னா, மேக்ஸில் இப்போ கொஸ்டினை காப்பி பண்ணி எழுதும் போது அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மாற்றி போட்டுறது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணாமல் நல்லா செக் பண்ணிட்டு எழுதுங்க. தென் ஸ்கிப்பிங் ஸ்டெப்ஸ். மேக்ஸில் வந்து எனக்கு தெரியும் மைண்ட் கால்குலேஷன் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் வந்துடும். ஸோ எல்லா ஸ்டெப்ஸுமே எழுத பாருங்க. ஓகே, கொஸ்டின் பேப்பரில் வந்து 1 மார்க்ஸ் எழுதும் போது ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கரெக்டாக போட பாருங்க. கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணோடனே டக்குன்னு இது எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஆச்சு அப்படின்னு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சிருப்பான், ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்ட மாட்டான். ஸோ நல்லா ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க டக்குன்னு. இதுதான் மேஜர் சில்லி மிஸ்டேக்ஸ். ஸோ ஓகே, ஃபைனலாக லாஸ்ட் மினிட் ஆஃப் த எக்ஸாம் வந்துருச்சு. என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஒரு 5 to 10 minutes நீங்கள் பேப்பரை செக் பண்ணுறதுக்கு ஒதுக்கி ஆகணும் கைஸ். ஏன்னா நீங்கள் வந்து அவசரத்தில் கொஸ்டின் நம்பர் மாற்றி போட்டிருப்பீங்க, சிலதுக்கு ஏபி மென்ஷன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன்ஸ் எல்லாமே போட்டுக்கோமான்னு செக் பண்ணிட்டு, இத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொன்னால் இத்தனை தான் அட்டன் பண்ணியிருக்கேன், கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கேனா, இது எல்லாத்தையும் செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா உங்கள் ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ்லாம் எழுதிக்கோமான்னு செக் பண்ணிடுங்க. மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய 10th வந்து தமிழ் எக்ஸாம். ஸோ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டின், ஆனால் அது தப்பாக எழுதிட்டு வந்துட்டேன். ஸோ அது சில மிஸ்டேக் தான் எனக்கு தெரியும். ஸோ நான் ரெக்ரெட் பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிப்பேன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக எழுதிட்டேன். தென் 12th அதே மாதிரி தமிழ் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் 1 மார்க். அந்த ஃபர்ஸ்ட் 1 மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் புக் பேக் ஃபர்ஸ்ட் 1 மார்க் தான். அதையே தப்பாக எழுதிட்டேங்க. அதாவது கரெக்டாக எழுதி அடித்து தப்பாக எழுதிட்டேன். ஏன்? எல்லா டென்ஷன். ஸோ டென்ஷன்ஸ்னா இருக்கிறது எல்லாமே தப்பா போயிடும். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதனால 100க்கு 99 தமிழ வந்துச்சு. ஸோ அந்த 1 மார்க் இருந்துச்சுன்னா சென்டம் எவ்வளோ மனசு வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சில்லி மிஸ்டேக்ஸ், தெரிஞ்சதே மிஸ்டேக் பண்ணுறது. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. சில்லி மிஸ்டேக்ஸ்னால உங்களுக்கு மார்க் போக வேணாம்.
எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, பேப்பரை கொடுத்துட்டு வெளில வரீங்க, அத்தோட அந்த கொஸ்டின் பேப்பரை ஓரமாக வச்சுருங்க கைஸ். ஏன்னா அதை டிஸ்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்லாம் வரப்போகிறதில்ல. ஏன்னா எல்லா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமும் எத்தனை மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். எக்ஸாம் எழுதி முடித்தோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தான் மைண்டில் வரணும். போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் ஈவினிங் போல் 1 மார்க்ஸ் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். பாஸ்ட் எக்ஸாம் நினச்சிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமை விட்டுறக்கூடாதுல்ல. நீங்கள் எல்லாரும் படிச்சிருக்கீங்க, படிச்சதுலேருந்து தான் வரும். பி கான்ஃபிடென்ட், ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப். டாடா, பாய்.